அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் அண்ட் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க கீழே நிறைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீடு வாட்டர் கண்ட்ரோல் வால்வுங்க. பாய்லர்லாம் வந்து கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாய்லர்ஸ் வந்து உங்களுக்கு அதாவது கன்டினியூஸாக ஃபீடு பம்பை ரன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து இந்த வால்வு தாங்க. இந்த வால்வு இல்லாமல் நீங்கள் ஃபீடு வாட்டர் பம்பை வந்து கன்டினியூஸாக ரன் பண்ண வைக்க முடியாது. ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி பாய்லரில் கேஜி கிளாஸ் ஃபுல்லாக ஆயிரும். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராசஸ்க்குள்ளே போகிற தண்ணி வந்துடும். அந்த வாட்ரு வராமல் இருக்கிறதுக்காக ரெடி பண்ணது தான் அந்த ஃபீட் வாட்டர் கண்ட்ரோல் வால்வுங்க. சரிங்களா? இது பாய்லர் வந்து நிறைய கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது ப்ராசஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் கன்டினியூஸாக பிஎஸ்ஐ வந்து உங்களுக்கு வேணும்னா, ஸ்டீம் வேணும்னா அதுக்கு இந்த மாதிரி வால்வு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது சாத்தியம். இந்த மாதிரி வால்வு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீடு வாட்டரில் தண்ணி மட்டும் தான் கொடுக்குது. அது எப்படி நீங்கள் ப்ரெஷரை ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற கரெக்டான வால்வு இதுதான். சரிங்களா? ஃபீடு பம்புக்கு அப்புறம் இருக்க வால்வு. சரிங்களா? ஃபீடு பம்புக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஃபீடு பம்பு ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது இல்லையா? அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது இந்த வால்வு தான். இது எப்படி இந்த வால்வு எப்படி ஆஃப் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இது சென்சாரு. சரிங்களா? இந்த சென்சாரு இங்கே வந்து ஏர் இருக்கும். ஏர் மூலிமா எத்தனை கேஜி வேணுமோ அத்தனை கேஜி கொடுத்தீங்கன்னா, இந்த வால்வு எவ்வளோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுன்னு. அந்த வால்வு எப்படி க்ளோஸ் பண்ணுதுன்னா, இங்கே மூலிமா ஏர் கொடுக்கும்போது இங்கே ஒரு பிஸ்டன் ஒர்க் ஆகி, இங்கே பார்த்தீங்களா எஸ்எஸ் ஃபில்ட்ரு டிஸ்க்கு. இந்த டிஸ்க்கு வந்து மேலே கீழேயும் போகிறதுக்கு இந்த ஏர் யூஸ் ஆகுதுங்க. இங்கே இருக்க வந்து பிஸ்டனை சுற்றி என்ன ஆகும்னா, இந்த டிஸ்க் வந்து கீழே ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இந்த ஏரை பொறுத்து. அதாவது உங்கள் பாய்லருக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷருக்கு எவ்வளோ தண்ணி அங்கே வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு பாய்லருக்கு தேவையான தண்ணி வந்து எவ்வளோ ஏற்றி இறக்கணும் அப்படிங்கிறது ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே கரெக்டாக அக்யூரேட்டாக மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா அக்யூரேட்டாக நம்ம வந்து அளவாக தண்ணி தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் வந்து 10 கேஜின்னா 10 கேஜியில் 1/2 கேஜி தான் முன்ன பின்ன இருக்கும். இதே வந்து நீங்கள் மொபைல் வந்து யூஸ் பண்ணி பம்ப் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு டைம் பம்ப் ஆன் பண்ணால் 20 நிமிஷம் கழிச்சு ஒரு டைம் பம்ப் ஆன் ஆகும். 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆயிரும். தண்ணி நிறையா கொடுத்துட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணுவீங்க. மறுபடியும் ஒருக்கா இதே மாதிரி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ப்ரெஷர் அந்த டைமில் கன்டினியூஸாக ஓடிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் தண்ணி ஆனில் இருக்கும்போது ப்ரெஷர் வந்து இப்போ 10 கேஜியில் இருக்கிறது 1.5 கேஜி 2 கேஜி வரைக்கும் இறங்கும். அப்புறம் மறுபடியும் ஆஃபில் இருக்குங்க 20 நிமிஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கேஜி ஏறிடும். அப்படி அப் அண்ட் டவுன் ஆகும்போது உங்களுக்கு ப்ராசஸில் வந்து சில கம்பெனிகளுக்கு பிரச்சனை இல்லை. சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராசஸில் ரொம்ப வரும். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டவுட்டால் நிறைய பேர் இது என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி நான் வால்வை உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே இது நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா நான் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த சென்சார் வந்து உங்களுக்கு நேராக பேனல் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேனல் போர்டில் உங்களுக்கு அக்யூரேட்டாக 100% தண்ணி இருக்குன்னா, அந்த 100% எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் மெயின்டைன் பண்ண அங்கே செட் பண்ணிங்கன்னா, இந்த ஏரம் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து எத்தனை பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது, 70% இருக்குது, 65% இருக்கான்னு அக்யூரேட்டாக பேனல் போர்டில் பாய்லருக்குள்ளே இருக்கிற தண்ணியை அப்படியே காட்டிடும். இதனால் வந்து உங்களுக்கு வெள்ள ஓட்டுறாரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இதனால் தவிர்க்கப்படுது. அதனால தான் மெயினாக இந்த வால்வு வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபீடு பம்ப் வந்து 24 ஹவர்ஸ் ரன் ஆகும். அப்போ 2வதுல என்ன ஒரு மைனஸ் பண்ணால் மைனஸ் இல்லை, அதை நீங்கள் கட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பாய்லரில் எக்காந்து கொண்டும் அது கம்ப்ரஸர் வந்து எக்காந்து கொண்டு ஆஃப் ஆகக்கூடாது. அப்படியே ஆஃப் ஆனால் ஸ்டோரேஜ் ஆகி இதுக்கு பவர் கட் டைமில் வர்ற மாதிரி பார்த்துங்க. பவர் கட் டைமில் மெயினாக இது ஏர் இல்லாமல் போயிடப்போகுது. ஏன்னா ஏர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்வு அங்கே க்ளோஸ் ஆயிரும். இந்த தூக்கி பிடிச்சி நிறுத்துறதே, இந்த வால்வு மேலே தூக்கி பிடிச்சி நிற்கிறதே ஏர் தான். ஏர் வந்து கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஸ்டன் வந்து என்ன ஆகும்னா, அதோட ப்ரெஷரில் உள்ள ஸ்ப்ரிங் வச்சுருப்பாங்க. அதோட ப்ரெஷரில் ஃபுல் க்ளோஸ் பண்ணிக்கும். அப்போ அங்கே பாய்லர் தண்ணி இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா ஃபீடு பம்ப் தள்ள முடியாது. அப்போ என்ன ஆகும், இந்த ஏர் கொடுத்தா மட்டும் ஓப்பன் ஆகும். அப்போ அதனால தான் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ரஸரை வந்து ஏர் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மற்றபடி இந்த வால்வில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஏன்னா வந்து இந்த வால்வுக்குள்ளே எங்கேயுமே டஸ்ட்டு போக முடியாது. அதனால் வந்து இந்த வால்வு வந்து எக்காந்து கொண்டும் இது வந்து ப்ராப்ளம் ஆகாது. அந்த மாதிரி இதை மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த வால்வு வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஃப்டி பிரச்சனையும் வராதுங்க. சரிங்களா? இதுக்குள்ளே என்ன மெட்டல் வச்சுருப்பாங்க, இது நார்மலாக
எல்லா வால்வும் செய்கிற ஒரு இதுதான். மற்றபடி இதில் இன்னும் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன இது ஒரு ஃபீடு பம்பு ஒரு பாய்லருக்கு 2 பம்பு வச்சுருப்பீங்க. 2 பம்புக்கு ஒரு வால்வே போதுமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால்வு பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபீடு பம்புக்கு ஒரு வால்வு போடணுங்க கம்பல்சரி. க அதாவது இது ஏதாச்சும் மெயின்டனன்ஸ் ப்ராப்ளமா இல்லை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த டைமில் இதுலேயே இன்னும் பைபாஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. இன்னொரு வால்வு எப்பவும் போல வச்சுருப்பீங்களா பைபாஸ் வால்வு, அது வழியா மொபைலை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சில டைம் இது ஒர்க் ஆகாம இருந்தாலும் அந்த மொபைல் அந்த பைபாஸ் வால்வு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, மொபைல் மூலியமா ஒர்க் பண்ணி அது சேஃபாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த வால்வு வாங்குறது ரொம்ப ஈஸியாக நல்லது தான். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோலாம் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.